அது வந்து திருவண்ணாமலை எப்பேற்பட்ட பூமி, சர்வ சக்திகளும் அடங்கின பூமி, காசிக்கு நிகரான இடம். அதே மாதிரி இப்போ இந்த அன்னபூர்ணி சொல்லிட்டு அந்த அம்மா வந்து 3வது புருஷனாங்க கல்யாணம் பண்ணிட்டு சாமி மாதிரி நின்றுக்கு. இதெல்லாம் எப்படிங்க? அப்போ இதெல்லாம் வந்து அந்த பூமி எப்படி தாங்கும்? அன்னபூர்ணி மாதிரி ஒரு அம்மா வந்து நான் வந்து சாமின்னு சொல்லிட்டு 3வது கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு ஹனிமூன் போயிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து அப்போ நம்ம கேட்கக்கூடாது. அதாவது ஒரு பொண்ணு வந்து பாடி நிற்கிறா, சம்பந்தமே இல்லாம அவங்கவுங்க மதத்தை வந்து பார்த்தாலே போதும். ஒரு பூஜை புனஸ்காரம் விரதங்கள் கரெக்டாக இருக்கும்போது தெய்வம் கண்டிப்பாக 100% நமக்கு செவி சாய்க்கும். தன் கற்பை இழந்து குழந்தைய குதிட்டு ஓடிடுறானுங்க. பூமி புண்ணிய பூமி, பாவ பூமி கிடையாது. ஆனால் அந்த பாவத்தை நம்ம செஞ்சு 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 இந்த புண்ணிய பூமி வந்து பாவ பூமி ஆக்கும். வணக்கம். வணக்கம்ப்பா. திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணிய ஸ்தலம்னே சொல்லுவாங்க. திருவண்ணாமலையில் ஏகப்பட்ட தெய்வங்கள் வந்து இருக்குது. அங்கே வந்து தொடர்ந்து வந்து பக்தர்கள் வந்து போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இப்போ ஒரு பெரிய அசம்பாவிதமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு தெய்வ ஸ்தலத்தில் இந்த மாதிரி விஷயம் நடக்கிறது எதனால, இது ஏன் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நம்ம வந்து ரொம்ப நல்ல கேள்வி. பட் ஆனால் தவறான ஒரு விஷயத்தை நம்ம வந்து பேசி நிற்கிறோம். ஏன் தெய்வீக இடத்துல மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் இது தெய்வீக இடத்துல மட்டும் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஆனால் இப்போ சமீப காலத்தில் இந்த பாரத புண்ணிய பூமியில் அதிகமாக கோயில்களில் வந்து நடந்துன்னு இருக்குது. ஏன்னா கோயிலுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் போயிருக்கிறது தவிர்த்து நிறைய பாவங்கள் வந்து இப்போ அதிகரிச்சிருச்சு. சரியா? முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயிலில் சிவாச்சாரியர்களோ இல்லை சிவ அடியார்களோ இல்லை சிவ பக்தர்களோ ரொம்ப ஸ்ரதையா பக்தியா வந்து இருந்தாங்க. எல்லாமே வந்து முறைப்படி வந்து பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி பண்றோமா சொல்லுங்க? எல்லாமே தப்பு தப்பா பண்ணிட்டு ஏன் நம்ம குத்துது குறையுது சொல்லிட்டு நிறைய விஷயத்த நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். எதுக்காக சொல்றேன்னா, இப்ப சமீப காலமா ஒரு செப்டம்பர் மாசம் நான் நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, செப்டம்பர் தான் நினைக்கிறேன். அப்ப வந்து நம்ம பூமியில வந்து ஒரு விண்கல் வந்து வந்தது, எல்லாருக்குமே தெரியும். அப்பவும் நான் சொன்னேன், இது வந்து கண்டிப்பா வந்து அபசனத்தை அறிகுறி சொல்லி நான் தெளிவா சொன்னேன். அதே மாதிரி ஸ்ரீராமர் பிரதிஷ்டை அப்பவும் நான் சொன்னேன், ஸ்ரீராமர் வந்து வந்துட்டாரு. இனி வந்து எந்தெந்த இடத்துல எங்கெங்க அபத்தங்கள் நடக்குதோ, அநியாயங்கள் நடக்குதோ, அக்கிரமங்கள் நடக்கோ, கண்டிப்பா வந்து இறைவன் வந்து அவரோட அந்த ராம பானத்தால நம்மளுக்கு காட்டுவார் சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்க என்னோட பேசின இன்டர்வியூஸ்ல எடுத்து பார்த்துருந்தாங்க கூட தெரியும். ஏன்னா இது வரைக்கும் நடந்த அநியாயங்களை தெய்வங்கள் வந்து இனிமேல் வந்து வச்சிருக்க மாட்டாங்க, நம்மளுக்கு திருப்பி அடிப்பாங்க. அப்ப திருப்பி அடிக்கும் போது நம்மளால தாங்க முடியல. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து இப்போ சமீபத்துல கூட லட்டு பிரச்சனை கூட பாருங்க. அந்த கட்சி அந்த ஆட்சி இருக்கும் பொழுது அவர் அது வெளிக்கொண்டு போய் வரல. ஆனா ஆட்சி மாறின மறு க்ஷணமே அந்த லட்டு வந்து அந்த மாட்டு இறைச்சி கறியிலோ பன்னி கறியிலோ அதை வந்து ஏதோ மிக்ஸ் பண்ண சொல்லிட்டு எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு விஸ்வரூபம் எடுத்தது. ஆனா எல்லாமே நம்ம வந்து பார்த்துதான் இருக்குமே தவிர்த்து அதுல என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்ல முடியல. ஆனா அந்த அரசியல்வாதிகள் என்ன பண்ணிட்டாங்க, கடைசியில இதோட இந்துக்கள் மட்டும்தான் அந்த கோவில் வந்து வேலை செய்யணும்னு சொல்லி ஒரு முடிவு வந்தது. எவ்வளவு நல்ல முடிவு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களுமே ஒரு இடத்துல வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ சமீப காலத்துல கூட பார்த்தீங்கன்னா ஐயப்பனோட சர்ச்சை போயின்னு இருக்குது. அந்த பொண்ணு வந்து சம்பந்தமே இல்லாம வந்து ஐயப்பனை வந்து சித்தரிச்சு பாடுது. இதெல்லாம் எவ்வளவு ஒரு மனசுக்கு வந்து எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு ஒரு அபத்தங்கள். அப்ப இப்ப இதெல்லாம் வந்து நம்ம கேட்கும்போது எப்படி நல்லது நடக்கும் நான் கேட்கிறேன். இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில கூட அது வந்து திருவண்ணாமலை எப்பேற்பட்ட பூமி, சர்வ சக்திகளும் அடங்கின பூமி. பரமேஸ்வரன் அதாவது பார்வதி தேவிக்கு, அம்பிகைக்கு, உமையவளுக்கு வந்து சரிபாதி கொடுத்த இடம், அக்னி ஜுவாலை அந்த இடம். அப்படி சொல்லினே போலாம். காசிக்கு நிகரான இடம். அந்த இடத்துல எத்தனையோ மகான்களோ, எத்தனையோ ரிஷிகளோ, எத்தனையோ முனிவர்களோ இன்னைக்கோ தபஸ் இருக்கிறதா ஐதீகம். எத்தனையோ பேர் ஜீவசமாதியா இருக்கிறாங்கன்னு ஐதீகம். அப்படி நம்ம சொல்லிக்கினே போலாம். எந்த சுவாமிகளாச்சும் அங்க இல்லாம இருக்காங்களா? காளி உட்பட, என் தாய் நான் வணங்குற அந்த பத்ரகாளி உட்பட அத்தனை தேவிகளுமே அங்க சுத்தி இருக்கிறாங்க. எத்தனை கிரகங்கள் தனித்தனியா இருக்குது சொல்லுங்க. அதே மாதிரி வந்து குபேர, அதாவது வந்து லிங்கத்திலே வந்து எத்தனையோ பேர்கள் கொண்ட லிங்கங்கள், குபேர லிங்கமுக்கு, யமலிங்கமுக்கு, அப்படி தனித்தனியா வந்து அந்த சிவாலயத்தை சுத்தி எவ்வளவு இருக்கு. அதாவது எல்லா கோயிலுமே சிவன் வந்து உள்ள வந்து லிங்க வடிவா இருப்பார். ஆனா இங்க இந்த திருவண்ணாமலையில மட்டும்தான் அந்த மலையே லிங்க வடிவா இருக்குது. அப்போ எவ்வளோ ஒரு நம்ம வந்து இந்த பாரத புண்ணிய பூமியில பிறந்ததுக்கு எவ்வளோ ஒரு நல்லது நம்ம. ஆனா நம்ம அதை வந்து எவ்வளோ ஒரு கொச்சப்படுத்துற மாதிரி எவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா பார்த்துன்னு இருக்கோம். இப்போ இந்த சமீபத்துல கூட பாருங்க, அங்க வந்து எவ்வளோ ஆசிரமங்கள் வந்து எவ்வளோ பேர் வந்து வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க. இப்போ அந்த நித்யானந்தா வந்தான்.
அந்த ரஞ்சிதா கூட இருந்து எவ்வளோ ஒரு தப்பாகி அவன் வந்து கடைசியில் இந்த பாரத புண்ணிய பூமியில காலே வைக்க முடியாத அளவுக்கு கடவுள் பண்ணிட்டாரு. அதே மாதிரி இப்போ இந்த அன்னபூர்ணி சொல்லிட்டு அந்த அம்மா வந்து 3வது புருஷனை அங்கே கல்யாணம் பண்ணிக்கின்னு சாமி மாதிரி நின்றுக்கு. இதெல்லாம் எப்படிங்க? அப்படி இதெல்லாம் வந்து அந்த பூமி எப்படி தாங்கும் சொல்லுங்க பார்ப்போம். நம்மளாலே தாங்க முடியலையே. 14 புவனங்களை படுத்த அந்த பரமேஸ்வரன் எப்படி தாங்குவாரு? ஒரு பெண்ணா இருக்குது, தர்ம பத்தினியா இருக்கணும். தர்ம பத்தினியா என்ன அர்த்தம்? அந்த அம்பிகை எப்படி வந்து சரஸ்வதியாவும் லக்ஷ்மியாவும் பார்வதியாவும் பரமேஸ்வரனுக்கும் பிரம்மாக்கும் விஷ்ணுக்கும் வந்து இருந்து இன்னைக்கு இந்த உலகத்தையும் நம்மளையும் உன்னையும் என்னையும் இன்னைக்கு காத்து ரசிக்கிற அந்த தேவி பேரை சொல்லிட்டு 3வது புருஷனை போய் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற இதெல்லாம் எவ்வளவு அபத்தம், இதெல்லாம் ஒரு அநியாயத்துக்கு இல்ல. அப்ப இந்த மாதிரி வந்து அப்ப திருவண்ணாமலை மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு விஷயம் தவறு நடக்கும் பொழுது மட்டும் ஐயோ அம்மான்னு நம்ம கத்துறோமே, அப்ப இவ்வளவு நாள் வந்து நம்ம வந்து அங்க வேடிக்கை தானே பார்த்துருந்தோம். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. ஒரு ஆன்மீகம் வந்து ஆன்மீக நெறியில ஆன்மீக முறையில போனதான் அது ஆன்மீகம். ஆன்மீக தவிர்த்து யாரா இருந்தாலும் மக்கள் வந்து கேட்கணும், யாரா இருந்தாலும் தண்டிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கேள்வியே வந்து இந்த தெய்வீக விஷயங்கள்ல வந்து ஒரு குறிப்பிட்ட நபரோ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு கூட்டமோ வந்து ஒரு தவறை செய்யுது, கடவுளுக்கு எதிரான ஒரு செயலை செய்கிறாங்க அப்படின்னா, கடவுள் வந்து அவங்கள மட்டும் தண்டிக்காம, இங்கே இறந்து போனது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொதுஜனங்கள் வந்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. மக்களோட கோவமே வந்து அங்கே தான் இருக்குது. இப்போ கடவுளுக்கு கண் இல்லையான்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து தொடர்ந்து கேட்குறாங்க. ஸோ இது எதனால் நடக்குதுன்றதானே இப்போ பிரச்சனை. நம்ம வந்து இது வந்து இங்க மட்டுமே நடக்கல. இப்போ கிறிஸ்துவ நாட்டுல எத்தனை கிறிஸ்துவ நாட்டுல வந்து இன்னைக்கு வந்து பஞ்சத்துல அடிபட்டு இருக்காங்க. எத்தனை இடத்துல போர்க்களமா இருக்குது. இஸ்ரேல் பாக்குறோம், நம்ம பாலஸ்தீனம் பாக்குறோம். சொல்லுங்க, உலகம் ஃபுல்லா இந்த பிரச்சனை இருக்கதான் செய்யுது. பட் ஆனா இன்னைக்கு உலகத்துல சேஃபான எந்த நாடு இருக்கு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நம்ம பாரத புண்ணிய பூமி தான். நம்ம இந்தியா மாதிரி உலகத்திலே ஒரு சேஃபான நாடு உலகத்திலே எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எவ்வளோ ஒரு 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 சேஃபஸ்ட் ஜோன்ல நம்ம இருக்கோம். ஆனா அதை நம்ம தக்க வச்சுக்கணுமா இல்லையா? ஏன்னா இங்க வந்து ஒரு வீட்லயுமே ஒரு பெண்களுமே அம்பிகையின் அம்சம். ஒரு பெண்களுமே வந்து தெய்வங்களை அதுவும் சிவன் மேல எவ்வளவு பக்தி இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் ருத்ராட்சம் அடைஞ்சிருக்காங்க, எவ்வளவு பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க கூட நான்வெஜ் எல்லாம் விட்டுட்டு, ஏன்னா கணவன் கூட இருந்தா கூட அந்த சுக துக்கங்களை விட்டுட்டு இன்னைக்கு வந்து எவ்வளோ பேர் சன்னியாசம் மாதிரி வாழ்ந்துன்னு இருக்காங்க. அந்த மாதிரி வாழ்றவங்களுக்குலாம் இன்னைக்கு வந்து இந்த அன்னபூர்ணி மாதிரி ஒரு அம்மா வந்து நான் வந்து சாமின்னு சொல்லிட்டு 3வது கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு அனிமன் போயிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து அப்ப நம்ம கேட்கக்கூடாது. அதாவது ஒரு பொண்ணு வந்து பாடின்னு இருக்கிறா, சம்பந்தமே இல்லாம அவங்கவுங்க மதத்தை வந்து பார்த்தாலே போதும். இப்ப நான் கூட தான் கேள்வி கேட்பேன், இதே வந்து சர்ச்சில் வந்து போப்பான்ற மாதிரி ஆயிட முடியுமா சொல்லுங்க? ஒரு இந்து பெண் வந்து சாரி, ஒரு கிறிஸ்துவ பெண்ணோ ஒரு அந்த 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 சிஎஸ்சியோ இல்லை பெந்த கோஸ்டோ இல்லை வந்து ஆர்சியோ அங்கே இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து ஒரு உச்சக்கட்ட நிலைமையில வந்து போஸ்டிங் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு நீங்க வந்து சம்பந்தமே இல்லாம வந்து இந்து மதத்தை வந்து கொச்சப்படுத்தி நிற்கீங்க? இப்போ சமீப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வயநாட்டுல கூட எவ்வளவு பிரச்சனை வந்தது. ஸோ இது வந்து நான் பண்ண நீ பண்ண இந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. பாவங்கள் வந்து முழுசா வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதாவது எக்ஸ்ட்ரீமா போயின்னுக்குது. பெத்த தாய் தகப்பன் யாருக்கும் சோறு போடுறதில்லை. பெத்த தாய்கள் அடிச்சு துரத்திடுறாங்க. கூட பிறந்த அண்ணன் தங்கைங்க அடிச்சு துரத்திடுறாங்க. எவ்வளவோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், குழந்தை குட்டி மிருகங்கள் கூட பார்க்கறதில்ல. அந்த மாதிரி இவ்வளோ பாவங்கள் பண்ணும் பொழுது தெய்வங்கள் வந்து வேற என்ன பண்ண முடியும்? தண்டிக்க தான் செய்யும். ஆனா இன்னைக்கும் சொல்றேன், சிவபெருமான் நம்மளை தண்டிக்கல, அவரு எச்சரிக்கிறாரு. புரியுதா? ஏன் இதுக்கு சொல்றேன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது இதே திருவண்ணாமலையில் நடந்த சம்பவத்தை சொல்றேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கொகை சித்தர் இருக்காரு. கொகை சித்தர் பேரே வந்து நமச்சிவாய சித்தர். அவரோட கதை புராணங்கள் நீங்க பாருங்களேன். அதுல ஒரு வாட்டி வந்து அவர் சபிச்சு ரொம்ப அந்த திருவண்ணாமலையில வந்து யாருமே கூட சபிச்சிடுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த சாபம் வந்து பலிக்க ஆரம்பிச்சு சுற்று வட்டார இருக்கிற கிராமங்கள் ஒண்ணு அழிய வரும்போது அப்ப பரமேஸ்வரன் அருணாச்சலேஸ்வரன் என்ன சொல்றாரா, நானும் இங்க தான் இருக்கிறேன், அப்ப நானும் அழிஞ்சிட்டு போயிடுமா சொல்லிட்டு கேட்கிறாரா. அப்ப கேட்க வரும் பொழுது அவர் உடனே வந்து அந்த சாபத்தை மீட்டு வேற பாட்டு பாடிடுறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரமேஸ்வரன் கருணையே வடிவானவர். அவர் ஒரு காலமும் வந்து யாருக்கும் வந்து எந்த தீங்கும் செய்யாத. அதனால்தான் வந்து அரக்கர்கள் வந்து அவரை தபஸ் பண்ணி அவரை வந்து தபம் செஞ்சு எத்தனையோ வரங்களை அள்ளி வந்து வாங்கியிருக்காங்க. சரியா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, தவறுகள் செய்தது நீயும் நானும் கிடையாது. நம்ம சொசைட்டி, நம்மளை சுற்றி இருக்க அத்தனை பேருக்கு எனக்கு ஆன்மீகம்னு என்னன்னே தெரியல. நிறைய பாவங்கள் பண்றாங்க. அதாவது நான் ஒன்று கேட்குறேன், இப்போ சமீப காலத்துல தான் இந்த பௌர்ணமியில் வந்து இவ்வளோ கூட்டம் போய் அலமோதுது. ஏன் பரமேஸ்வரன் வந்து சொன்னாரா நம்ம கிட்ட வந்து பௌர்ணமி அன்னைக்கு தான் வந்து இப்போ சுத்தணும்னு சொல்லிட்டு, மற்ற நாளில் சுத்தினா அவர் வந்து ஏதோ அருங்கரகம் பண்ண மாட்டாரு சொன்னாரா? சொல்லுங்க, இதெல்லாம் வந்து முட்டாள்தனம். கரெக்ட் தானே? அப்படி இருக்கும்போது எல்லாமே வந்து ஒரே இடத்துல திணிக்கும் பொழுது அப்போ அங்க நிறைய தவறுகள் நடந்துன்னு இருக்கு. ஸோ அதனால சிவபெருமான் நம்மளுக்கு எச்சரிக்கிறார். அங்க மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே எச்சரிக்கிறார். ஏன் இந்த பாரத புண்ணிய பூமிக்கே எச்சரிக்கிறார். இதுதான் வந்து என்னோட கடைசி கருத்து.
ஓகே. இப்போ வந்து எப்பவுமே வந்து டிசம்பர் மாசத்துலலாம் வந்து இந்த நாட்டுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. டிசம்பர் தொடங்குறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஆனா சென்னைக்குன்னு நெனச்சப்போ எதிர்பாராம திருவண்ணாமலை வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டுச்சு. இப்போ வந்து அகைன் இப்ப தான் டிசம்பர் வந்து மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாத இடைவெளியில ஏதாச்சும் ப்ராப்ளம் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்களா? இப்போ இப்போ சென்னையில மட்டுமே எந்த பிரச்சனையுமே வரல. கரெக்ட் தானே? இப்போ இந்தியால மட்டும் வரல. உலகத்திலேயே வரல. எல்லா நாடுகளுமே பிரச்சனை இருக்குது. எல்லா இடத்துலயுமே பிரச்சனை இருக்குது. அப்ப சென்னையிலயும் வந்து நம்ம எல்லாம் வந்து சீஷோர் பகுதியில வாழ்றோம். கரெக்ட் தானே? அப்படி இருக்கும் பொழுது ஒரு மழை பெஞ்சாலோ, ஒரு வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ, கண்டிப்பா இங்க இருக்கிற தெய்வங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வங்கள். ஏன் சொல்றேன்னா, எத்தனையோ தடவை வந்து கடல் வந்து பொங்கி வரும்போது, இங்க இருக்கிற இந்த வடிவுடை அம்மன் வந்து காத்து ரட்சித்திருக்கா. அதே மாதிரி சென்னையில இருக்கிற மன்னரில இருக்கிற காளிகாம்பாள் காப்பாத்தியிருக்கிறா. அதே மாதிரி திருவான்மியூர்ல இருக்கிற அங்க இருக்கிற சிவபெருமான் காப்பாத்திருக்கிறார். அந்த மாதிரி கடலோரத்துல இருக்கிற எத்தனையோ கோயில்கள் வந்து அவ்வளோ ஏன் போறீங்க? இப்ப திருச்செந்தூர்ல கூட வந்து கடல் வந்து உள்வாங்கிக்குது சொல்றாங்க. எத்தனையோ சிற்பங்கள் வந்து வெளியே வருது. இப்ப கல்வெட்டுகள் வெளியே வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தெய்வங்கள் நம்மளுக்கு வந்து அறிகுறி கொடுத்துருக்காங்க. நம்ம அதை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு தெரியாம நம்ம அதை பத்தி கேள்வி கேட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். இது ஏன் இப்படி வந்தது? இது ஏன் இப்படி வருது? இது ஏன் இப்படி வந்து சொல்லிட்டு அது எவ்வளோ ஒரு அபத்தம். அப்போ நம்ம சைடுல தவறு இருக்குது. ஒரு விரதமே வந்து நம்ம சைடு கரெக்டா சரியாம செயல்படாம இருந்து அந்த விரதம் வந்து பூர்த்தி ஆகலனா கண்டிப்பா நம்மளுக்கு தவறு ஆகும். அது தெய்வத்து மேல சொல்லக்கூடாது. ஒரு பூஜை புனஸ்காரம் விரதங்கள் கரெக்டா இருக்கும்போது தெய்வம் கண்டிப்பா 100% நம்மளுக்கு செவி சாய்க்கும். அதனால்தான் புராணங்களை பாத்தீங்கன்னா அரக்கர்கள் வந்து மனிதாபமே இல்லாதவங்க, என்ன மற்றவங்களை அடிச்சு கொன்னு சாப்பிட்றவங்க, அவங்களுக்கு இறைவன் வந்து வரம் கொடுத்துருக்காருன்னா ஏன் கொடுத்துருக்காரு? அவனுங்க அந்த விரதம் இருக்கிற டைம்ல அந்த ஸ்ரதையோட பக்தியோட அவங்க வந்து கரெக்டா இருந்திருக்காங்க. இப்போ நம்ம ஏன் பெண்களை வந்து தெய்வம் பார்க்க சொல்லுங்க பார்ப்போம். எத்தனையோ பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து இல்லை கண்ணகியிலேருந்து என்ன அனுஷ்யா தேவியிலேருந்து அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கினே போகலாம். எத்தனையோ பெண்கள் ரிஷி பத்தினிகள் வந்து இன்னைக்கு வந்து பத்தினி தர்மத்தை கடைபிடிச்சாங்க. அதனால எவ்வளோ விஷயங்களை வந்து உலகத்துக்கு வந்து அவங்க வந்து எடுத்து உரைச்சாங்க. அதனால்தான் வந்து நம்ம வந்து ஒரு மேல்கோடு எடுத்துக்காட்ட நம்ம அவங்க மாதிரி வாழணும், பதிவிரதையா இருக்கணும், கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்காங்க. பட் ஆனால் இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் வந்து அந்த மாதிரி காதல வசப்பட்டு தன் கற்பை இழந்து குழந்தைய குடுத்துட்டு ஓடிடுறானுங்க. அந்த மாதிரி எவ்வளோ பாவங்கள் வந்து அப்போ இதெல்லாம் வந்து நம்ம எங்கெங்க சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். இந்த பூமி எவ்வளோதான் பாரத்தை சுமக்கும்? நீங்களே சொல்லுங்க. என்ன பூமி புண்ணிய பூமி, பாவ பூமி கிடையாது. ஆனா அந்த பாவத்தை நம்ம செஞ்சு 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 இந்த புண்ணிய பூமி வந்து பாவ பூமியை ஆக்குறோம். அப்ப அந்த பூமி எப்படி 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 தாங்கும்? முதல்ல இறைவன் கிட்ட தான் அது வந்து வெளிக்கொண்டு வரும். அதுதான் இப்ப நடந்து நிற்குது. அதுக்கப்புறமா தான் உலகமே சர்வநாசம் ஆகும். ஓகே. இப்போ இவ்வளோ அசம்பாவிதங்கள் வந்து தொடர்ந்து நடக்குது அப்படின்றப்போ, இதுக்கான காரணங்கள் வந்து நீங்க சொன்னீங்க. ஆனா, இந்த மாரியான விஷயங்கள் வந்து நடக்கக்கூடாது. இது வந்து பருவமழையா இருக்கட்டும், எல்லாமே வந்து பூமிக்கு தேவையான ஒரு விஷயம் தான். அத நம்பி நெறைய பேர் இருக்காங்க அப்படின்றப்போ, எல்லாமே ஒரு அளவோட இருந்தா தான் அது வந்து நன்மை பயக்கும்னுங்க. இப்படி அதிகமா பெய்யறனால தான் இப்படி ஒரு பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் வந்து சரி செய்யறதுக்கு ஆன்மீக ரீதியா வந்து நம்ம எப்படி அணுகலாம்? கண்டிப்பா எவ்வளோ விஷயங்களுக்கு இன்னைக்கு நம்ம ஆன்மீகத்துல இல்லாத கேள்விக்கு விடையே கிடையாதுங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடியே நவ கிரகங்களை நம்ம வந்து பார்த்துருக்கோம். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி தெய்வங்கள் இருந்து வயித்துல வந்து குழந்தை எப்படி இருக்குமே சொல்லிட்டு கூட நம்ம வந்து சிற்ப வேலை வந்து செஞ்சிருக்கிறோம். சிற்ப கலையிலும் சரி, எல்லா ஒரு அஸ்ட்ராலஜியும் சரி, என்ன சமையல் கலையிலும் சரி, துணி நம்ம செய்யறதுலையும் சரி, நகைகள் செய்யறதும் சரி, ஆபரணங்கள் செய்யறதும் சரி, எல்லா விஷயத்திலுமே வந்து நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு ஆளே கிடையாது. உண்மைதானே? அந்த காலத்துல அகத்தியர் புராணமும் சரி, எவ்வளோ ரிஷிகள் புராணமும் சரி, மருத்துவம் சரி, எவ்வளோ விஷயம் நம்ம கிளாரிஃபையோட நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம அதெல்லாம் மறந்து இன்னும் மற்ற நாடுல என்ன பண்றாங்க, அந்த மோகத்துல நம்ம மாயையில நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கும் இதுல இருந்து நம்ம வெளிவரணும். இதுல இருந்து நம்ம எல்லாமே கரெக்டா ஆகணும்னா கண்டிப்பா வந்து ஆன்மீக நெறியில தர்மத்தின் நெறியில இருக்கணும். ஆன்மீகத்தை கரெக்டா ப்ரொஜெக்ட் பண்ணணும். தர்மத்தின் வழியில இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் வந்து கண்டிப்பா வந்து நடக்காது. தேங்க்யூ.